ஹாய் செலப்ரீஸ், நான் உங்கள் மைத்திலி கமல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக சில ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி இன்னைக்கு என்னன்னா, ஒருவன் வந்து கல் ஒன்று எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தான். அந்த தண்ணியை வந்து நான் ஊற்றுறேன், இந்த கல் கரைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கான். எல்லாரும் சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு ½ வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்திருக்கான் அந்த கல் கரையில். அவன் என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்கல. அந்த கல் தண்ணி ஊத்துனா கரையுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கே புரியும்ல, ஆக்சுவலாக அந்த தண்ணி ஊற்ற கல் கரையுமா? கரையாது. அப்படியுமே வெயிட் பண்ணி 1 வீக்காக வந்து அவன் ஊற்றிட்டே இருந்திருக்கான். எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒருத்தரும் யோசிக்கவும் இல்லை, எந்த கொஸ்டினும் கேட்கல. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கல்லை வந்து என்னதான் தண்ணி ஊற்றினாலும் கரைக்க முடியுமா? முடியாது. அது போல தான் சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்மளை சுற்றி சில பேர் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் தாட் வந்து கல் மனசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கல் மனசு என்ன பண்ணாலும், நீங்கள் எவ்வளோதான் அவங்களுக்காக செஞ்சாலும் தியாகம் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே அவங்களுடைய மனசு மாறாது. ஸோ கல் மனசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதனால வந்து அவங்கள வந்து நம்ம அப்படியே ஓரமாக விட்டுடணும். விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு போனால் மட்டும்தான் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு போக முடியும். ஸோ அவங்கள பற்றி யோசித்து உங்களுடைய லைஃப் எதுலேயும் வீணாக்காதீங்க. அவங்க எதை சொல்கிறாங்களே அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கல் மனசு எப்பவும் கரையாது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.